உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபர் மாற்றம் தொடர்பில் பேராயர் கலாநிதி டேனியல்ஸ் தியாகராஜா இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். வட்டுக்கோட்டையில் உள்ள தென்னிந்திய திருச்சபை பேராயத்தில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்லூரி வளாகத்துக்குள் காலடி எடுத்து வைக்காத ஒரு அரசியல்வாதியுடைய பெயரை பலரும் பல வகையிலும் களங்கப்படுத்தியுள்ளார். என்னை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 7 அரசியல்வாதிகள் பழைய அதிபரோடு தொடர்பு வைத்து பாடசாலைக்குள் சென்றிருக்கிறார். போகாத ஒரு அரசியல்வாதியை களங்கப்படுத்தி இருக்கிறார். அந்த அரசியல்வாதிக்கும் தெரிவு குழுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அரசியல்வாதி எங்களுடைய குழு ஒன்றிலுமே இல்லை. அந்த அரசியல்வாதி திரு சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய ஆதீனத்தின் சட்ட ஆலோசகர்களில் அவரும் ஒருவர். இந்த 2016 ஆண்டிலே அந்த வளாகத்துக்குள் காலீடு எடுத்து வைக்கவில்லை. இதேவேளை சுமந்திரனின் மனைவி பாடசாலையில் அங்கம் வகிப்பதன் பின்னணி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இல்ல, அதான் நான் சொல்லி வச்சேன், போர்டுல இல்ல. மனைவி உடுவில் கல்லூரி போர்டுல இருக்கிறா. அவ மெதடிஸ்ட் பாடசாலையில் கல்வி இதுகள் பொறுப்புகள் இருக்கிறா. அப்ப 2 பேர் எங்களுக்கு இருக்கிறா. அது அவருடைய மனைவி, அவர் வந்ததுக்கு அவற்றை பிள்ளை இல்லை தானே. இதேவேளை சுமந்திரன் தென்னிந்திய திருச்சபையின் பல வழக்குகளில் ஆஜராகியமை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். அதாவது அந்த நீங்க சொல்ற அந்த அறிக்கை வாசிச்சு நான் பினான்சியல் டைம்ஸ்ல வந்தது. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்ல வாரார் என்றால், அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்றதை மறுக்கத்தான் அவர் சொல்றார். அவர் சொல்றார், எங்களுடைய சட்டத்திறனியாக அவர் வழக்கில் ஈடுபட்டிருந்தார், அப்பொழுது அவர் அரசியல்வாதியும் அல்ல என்று சொல்லப்படுது. நான் சொல்றேன், அடிப்படை தென்னிந்திய உறுப்பினராகவும் எங்களுடைய சட்டத்தனியாக உரிமை இருக்கு. ஆனா இல்ல, அவர் தெரிவிலே இருக்கவும் இல்லை, அவர் செயற்குழு உறுப்பினராகவும் இல்லை. ஜெனீவா பிரேரணை